அடர்ந்த வனத்தில் 10 கிலோமீட்டர் நடந்து செல்லும் தூரம். பிழைப்புக்காக கிராமத்தை விட்டு வெளியேறும் மக்கள். ஓமலூர் அருகே எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் குடியிருக்கும் மலை கிராம மக்களின் வாழ்க்கையை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குடுவம்பட்டி சேலம் மாவட்டம் ஓமலூர் தேக்கம்பட்டி ஊராட்சியில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சும் மலை கிராமம்தான் இது. பல நூறு வருடங்களாக தலைமுறையாக இங்கேயே வாழ்ந்து வரும் தங்களுக்கு எந்தவித வசதிகளும் இல்லை என்பது இவர்களின் பொதுவான குற்றச்சாட்டு. ரேஷனுக்கு எந்த மற்ற பொருள் எது வாங்க போனாலும் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் தான் வாங்கணும். அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே எந்தாண்டையும் போக முடியாது. ஃபாரஸ்ட்டில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அது வசதி செஞ்சு கொடுக்கணும். ஒரு குழந்தைங்க ஸ்கூல் போகணுன்னாலும் 10 கிலோமீட்டர் எந்த வசதி வாய்ப்பும் இந்த ஊரில் இல்லை. அப்புறம் எந்த தண்ணி போக்குவரத்து இதெல்லாம் ஆறு தாண்டி தான் போகணும். ஃபாரஸ்ட் கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு 200 குடும்பம் இருக்கிறோங்க. இந்த எந்த வசதி வாய்ப்பும் எங்களுக்கு செஞ்சு தரவில்லை. 200 குடும்பங்கள் வசித்து வரும் மலை கிராமத்தில் விவசாய கூலி தொழிலையே நம்பியுள்ளனர். 5 வருடங்களாக மின் விநியோகம் சீரமைக்கப்படவில்லை என்றும் அரசியல்வாதிகள் யாரும் கண்டுகொள்வதில்லை என்றும் கூறுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். ரோடு வசதி இருந்தால் தானே பிள்ளைங்க போவோம். எந்த வசதியும் இல்லாமல் அங்கே எங்கே பிள்ளைங்கள கூட்டி போய் விட்டுட்டு ஊர் விட்டு ஊர் கூட இருக்கிறாங்க. அதனால நீங்கள் வசதி செஞ்சு கொடுத்தா எல்லாம் எங்களுக்கு எந்த குறவும் இல்லாத இங்கே இருப்போம். எங்களுக்கு ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வரணும். அந்தாண்டு ஆறு ஒன்று தாண்டி வரணும். ஆறு தாண்டி தான் நாங்கள் ஊருக்குள்ளே வரணும். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா 200 வருஷமா இப்படி தான் நடந்துட்டு இருக்கிறோம். எந்த அரசியல்வாதியும் பார்க்கறது கிடையாது, செய்யறது கிடையாது. மழைக்காலங்களில் சரபங்கா நதி பெருக்கெடுத்து ஓடுவதால் நதியின் குறுக்கே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும், அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஒற்றையடி பாதையில் பயணம் செய்யும் தங்களுக்கு தார்ச்சாலை அமைத்து தர வேண்டும் என்பதும் குடுவம்பட்டி மலை கிராம மக்களின் பிரதான கோரிக்கைகளில் ஒன்று. இந்த மலை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் என்பது இதுவரை நிறைவேற்றப்படாமலேயே உள்ளது. இங்கு வரும் அரசியல்வாதிகளும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, இப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை இதுவரைக்கும் செவிசாய்க்காமலேயே உள்ளனர். தொடர்ந்து இப்பகுதி மக்கள் வைத்து வரும் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஓமலூரிலிருந்து கரு தங்கராஜு.